சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தின் கனி. பிரியமானவர்களே, ஆவியின் கனிகளை குறித்து நம்மில் அநேகருக்கு தெரியும். அந்த கனிகளை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது என்ன கனிகள் என்று கேட்போமானால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். எதிலே விளங்கும்? இந்த கனிகளிலே விளங்கும். இந்த கனிகள் யாருடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறதோ அந்த மனிதனுக்கு உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நித்திய ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற பாத்திரமாய் இருப்பான். இந்த வேதமே ஒரு பெரிய கனி. இந்த கனியை புசித்து ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லி, ஆவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்தி சக மனிதர்களிடத்திலும் நாம் அன்பாய் வாழ வேண்டும், சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் வாழ வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பிரிவினைகளை அல்ல, தேவன் நம்மிடத்தில் அன்பை மாத்திரமே எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த கனியை புசித்து ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்துவோம், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆமென்.